இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சைட் டிஷ் வெஜிடபிள் ஸ்டூ. எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடபிள் ஸ்டூ தான். இதில் தேங்காய் இல்லாமல் நான் பண்ணியிருக்கேன். இது இடியாப்பத்துக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க, தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நான் வெஜிடபிள்ஸ் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர் இருந்தாலும் அதுவும் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி குக்கரில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் சீக்கிரம் குக் ஆகிடும். ஸோ ஒரு விசில் போதும். வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வெஜிடபிள்ஸ்லாம் குக் ஆகிடும். கடைசியாக நான் கேஷ்யூ, கசகசா, பெருஞ்சீரகம், ஒரு பச்சை மிளகா சேர்த்து நல்லா அரைச்சி அதோட சேர்த்துட்டேன். ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு. நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் ஸ்டூ ரெடி ஆயிரும். இது இடியாப்பம், ஆப்பம், பரோட்டா, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நான் தேங்காய் இல்லாமல் இது பண்ணியிருக்கேன். தேங்காய் போட்டு கூட பண்ணலாம். இந்த டிஷ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது. நான் இடியாப்பத்துக்கு தான் இந்த டிஷ் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.